எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரத் பாபு. நான் பூர்வீகம் தமிழ்நாடு, சென்னை. பட் இப்போ இருக்கிறதுலாம் டெல்லியில். ஆக்சுவலி இப்போ நான் ஒரு டூருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் சாருக்கு ஒரு வீடியோ ஃபீட்பேக் எடுத்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஸோ நான் இப்போ இருக்கிற இடம் வந்து வெனிஸ், இட்லியில் இருக்குது. ஸோ ஒரு 7 வருஷம் முன்னாடி எனக்கு பயங்கர அசிடிட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எண்டோஸ்கோபி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அப்போ தான் நான் அசிடிட்டின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஆங்ஸைட்டி இருக்கும், லைக் வயிறில் ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாது, எப்போவுமே ஏதாச்சும் ஒரு மெடிசன் நம்பி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ், அதாவது ஒரு 2 மாதம் முன்னாடி தான் எனக்கு சாரோட கான்டாக்ட் என்னோட ஃப்ரெண்டு வழியாக கிடச்சிது. ஸோ அவர் சொல்லி தான் இந்த ரேஷ்னல் யோகிக் டயட் தெரப்பிக்குள்ளே போனது. பட் முதல் கொஷினே பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு ரிலேட்டட் தான். அப்படின்னும் போது சாப்பாடு இல்லாமல் இல்லை வந்து ஒரு டயட்டில் இருந்து நிறைய விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாமலே இருந்தது. பட் சார் சொன்னார், வாங்க, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை, யாரோ எவ்வளோ பெரிய விஷயத்தோடலாம் வராங்க, ஸோ வாங்க பார்த்துக்கலாம். அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் மோரோவர் என் ஃப்ரெண்டும் பார்த்துருந்தேன், அவர் வெயிட் லாஸ் நிறைய பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன பண்ணேன்னா இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்லேயே ஒரு 2.5 kg லூஸ் பண்ணேன். ப்ளஸ் சாப்பாடு கம்மியாக, எவ்ரிடே இட் கம்ஸ் டவுன். அப்படின்னும் போது ஒரு நாள் கம்மியாகும் போது, சாப்பாடு கம்மியாகும் போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அப்போ தெரிஞ்சிச்சு, ஓகே, சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை தவிர சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி ரேஷ்னலாக எடுத்துகிட்டு வந்தார் நிறைய விஷயம். ஒரு நாளைக்கு இந்த டயட்டுன்னு சொல்லி ஒரு முன்னாடி நாளே ஒரு சார் வந்து சொல்லிடுவார். அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீடாக்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப அப்பேரண்ட்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 48 டேஸ் இதில் ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த கொழுப்பு கட்டி நிறைய இடத்துல உடம்புல தெரியும். அதாவது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் தொட்டு பார்த்தாலே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸில் ஒரு 80% கம்மியாச்சு. எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் என்னன்றது ஐடென்டிஃபை கூட நான் பண்ணது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் தேவைப்பட்டது. பட் அதெல்லாம் அவர் ரொம்ப ஈஸியாக அவரோட மெத்தாடிக்கலாக எடுத்துகிட்டு போகிறத வச்சு நிறைய சரியாக ஆரம்பிச்சது. மாத்திரையிலேருந்து வெளியே வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், சாரோட பேஷன் அண்ட் ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நோயற்ற சமுதாயம் அப்படின்றது வேணுன்றது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி முயற்சி பண்ணி நோய் இல்லாத வாழ்க்கைக்கு வெளியே வரணும். சார் இன்னைக்கு கூட சொல்லியிருந்தாரு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதே தான் என்னோட மைண்ட் செட்டும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, சார் எனக்கு பே பண்ணல. இதெல்லாம் என்னோட அனுபவத்தில், என்னோட 48 நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வாங்கினதில் அதுக்கு நாங்கள் செலுத்துகிற ஒரு நன்றி கடன். நன்றி, வணக்கம்.